ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும். கவின் காதலியின் அதிர்ச்சி தரும் வீடியோ ஒரு பக்கம் வெளியாகி இருக்கு. அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லப்பா நான் லவ் பண்ணல. ஆணவ படுகொலை செஞ்ச சுர்ஜித் ஆல்ரெடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் கத்தி அருவாளோட போஸ்ட் போட்டிருக்காரு. தடகள வீரர், நல்ல திறமையான ஒருத்தர், நிறைய படிச்சிருக்காரு. ஆனா அவருக்குள்ளார இந்த அளவுக்கு ஜாதி வரி இருந்திருக்கு. ஆணவ படுகொலை செஞ்ச சுர்ஜித் பத்தியும் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் பத்தியும் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஜூலை 27 ஒரு ஆணவ படுகொலை நெல்லை பகுதியில் நடக்குது. கவின் அப்படிங்கிறவர் தான் இதில் இறந்திருக்காரு. அந்த ஆணவ படுகொலையை செஞ்சது சுர்ஜித். காரணம், தன்னுடைய சகோதரியை கவின் காதலிச்சிருக்காரு. நீ என்ன சமூகம், நாங்கள் என்ன சமூகம், ஊரேஞ்சிக்கலாம், நீ என் அக்காவை காதலிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வெட்டி கொன்று இருக்காரு. கொன்னுட்டு கவினுடைய அம்மா கிட்ட உன் பிள்ளைய அள்ளிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசியிருக்காரு. கவினுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சுர்ஜித்தோடைய அம்மா அப்பாவை கைது பண்ணாதான் கவினுடைய உடலையே வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில கவினுடைய காதலி இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோவில் இந்த கொலைக்கும் என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எல்லாரும் இஷ்டத்துக்கு பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் கவினும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கவின் தான் எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்னார். ஸோ அதனால தான் நான் வீட்டில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சுர்ஜித் நல்லா படித்தவர், நல்ல திறமையானவர், ஒரு தடகள வீரர். இது எல்லாத்தையும் தாண்டி குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுர்ஜித்தோடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆல்ரெடி அருவாளோடையும் கத்தியோடையும் நிறைய போஸ்டர் அவர் வெளியிட்டிருக்காரு.
இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக அமைஞ்சிருக்கு. அப்பாவும் அம்மாவும் எஸ்ஐயா இருக்காங்க, நல்லா படித்தவங்களா இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இந்த அளவுக்கு சாதி வெறியோடு இருந்திருக்காரு. ஆல்ரெடி அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே போட்டிருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மா அப்பாவுக்கு இந்த ஒரு கொலை வழக்கில் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி தன்னுடைய மகன் நடந்துக்கும் போது அதை தட்டி கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா தட்டியே கேட்க காணோம். சுர்ஜித்தோடைய அம்மா அப்பாவான சரவணன், கிருஷ்ணவேணி இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்துலயே ஒர்க் பண்ணுற போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க அதை ஃபஸ்ட்டே தட்டி கேட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு ஆணவ படுகொலையை தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பக்கம் பெருசாக பேசும் பொருளாக மாறிட்டு வந்திருந்த நிலையில் கவின் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அதுவும் ஒரு பக்கம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் கவினுடைய ஃபேமிலி சைட் பயங்கர உறுதியாக இருக்காங்க. தன்னுடைய மகனுக்கான நீதி கிடைக்கிற வரையிலும் தன்னுடைய மகனுடைய உடலை வாங்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் மறுத்திருக்காங்க. பல அரசியல் தலைவர்கள் அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு போனாலும் அவங்களுடைய ஆறுதல்களை கேட்குறதோட சரி, ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவியோ நிதியோ எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, என் பிள்ளைக்கு தேவையானது ஒரு நீதி தான் தேவை, அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டும் இருக்காங்க, போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க. கடைசியாக இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பண்ணனாலுமே அத நான் வாங்க மாட்டேன். எத்தனை கோடி வந்தாலும் வாங்க மாட்டேன். சரி. ஆணவ படுகொலை செஞ்ச சுர்ஜித் அவர்கள் கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பாவுடைய தூண்டுதல் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவையும் கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போராட்டமும் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே இவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே வந்து வேலையிலேருந்து இவங்க 2 பேரையும் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த நிலையில இவங்க 2 பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சுர்ஜித் அவர்கள் 27ஆம் தேதி கவினை கொலை பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய அப்பா கிட்ட ஃபோன் மூலமா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறமா அப்பா பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன பேசினாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமா தான் சாயங்கால டைம்ல தன்னுடைய மகனை கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில கண்டிப்பா அப்பாவுடைய அம்மாவுடைய தூண்டுதலும் இல்லாம இந்த ஒரு செயலை சுர்ஜித் செஞ்சிருக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. ஆனால் சுர்ஜித்தோடைய அம்மா அப்பாவான சரவணன், கிருஷ்ணவேணி இவங்க 2 பேருக்குமே போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையில் நேரடியாகவோ இல்லைனா மறைமுகமாகவோ எந்த ஒரு தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த ஒரு வகையில் நீங்கள் இந்த அளவுக்கு போராட்டம்லாம் நடத்துறதுனால அவங்கள கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கைது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சரவணனும் கிருஷ்ணவேணியும் தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் சுர்ஜித்தோடைய அம்மா அப்பாவான சரவணன், கிருஷ்ணவேணி இவங்க 2 பேரும் நல்லா படித்தவங்க, எஸ்ஐயா இருக்காங்க, அதாச்சும் போலீஸாக இருக்காங்க. அதை தாண்டி சுர்ஜித்துமே நல்ல திறமையானவர், படித்தவர், ஒரு தடகள வீரராக இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கவின்மே நல்லா படித்தவர், ஐடியில் ஒர்க் பண்ணுறவர், 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவர், நல்லா வெல் செட்டில். இதுக்கப்புறமா என்ன வேணும்? ஸோ இந்த அளவுக்கு படித்து அறிவுள்ளவங்க செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்துட்டு இருக்கு. பல பேருமே இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படித்தா இந்த ஜாதிலாம் வந்து கண்ணுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து என்ன ஒரு பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக புரியவே இல்லை. இந்த பக்கம் கவினுடைய அம்மா அப்பா முழுக்க சுர்ஜித்தோடைய அம்மா அப்பாவை கைது செஞ்சால் மட்டும்தான் எங்கள் பையனுடைய பாடியை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் சுர்ஜித்தோடைய அம்மா அப்பா 2 பேருமே மறைமுகமாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீதி எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய கவின் காதலியோடைய இந்த ஒரு வீடியோவை பற்றியும் அவங்க தம்பி சுர்ஜித் பற்றியும் கவினுடைய கொலைக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.